सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यस्य प्रसन्नो भगवान् गुणैर्मैत्र्यादिभिर्हरिः तस्मै नमन्ति भूतानि निम्नमाप इव स्वयम्। उत्तमश्च ध्रुवश्च उभौ अन्योन्यं प्रेम विह्वलौ उत्पुलकौ अस्रौघं मुहुरूहतुः सुनीतिरस्य जननी प्राणेभ्योऽपि प्रियं सुतम्। उपगुह्य जहौ आधिं तदङ्गस्पर्शनिर्वृता पयस्तनाभ्यां सुस्राव नेत्रजैः सलिलैः शिवैः तदा आभिषिच्यमानाभ्यां वीरवीरसुवो मुहुः। ध्रुவன் பகவானை சாட்சாத்காரம் பண்ணி அவர்கிட்டேருந்து வரம் பெற்று திரும்பி வரும்பொழுது என்ன மோட்சத்தை கேட்க வேண்டிய இடத்துல என்னமோ ஒரு உத்கிருஷ்ட ஸ்தானம்ங்கிறத போய் நம்ம கேட்டுன்னு வந்திருக்கோமே அப்படின்னு ஒரு வருத்தத்தோட த்ருவன் நகரத்துக்குள்ள நுழைய அந்த செய்தியை கேட்ட உடனே உத்தானபாதர் சுருச்சி சுனீதி உத்தமன் எல்லாருமா போய் வரவேற்கிறதுக்கு போகிறா. அப்போது ஜனங்கள் எல்லாரும் பேசிக்கிறா. அது மாத்திரம் இல்லை, எஸ்ய பிரசன்னோ பகவான் குணைர் மைத்ரியாதிபிகி. சுருச்சி அவனை பார்த்து ஒரு ஆசையாக தழுவிண்டான்னா எவனை பார்த்து பகவானே பிரசன்னம் அடைஞ்சிட்டானோ அவனை பார்த்து சகலமான ஒரு பாவங்களும் வரதானே வரும். எல்லாருமே அவனை பார்த்து நமஸ்காரம் பண்ணத்தான் பண்ணுவா. அதுக்கு எப்படி ஜலம் ஒரு கீழ்நோக்கி போகிற ஒரு குவாலிட்டி அதுக்கு இருக்கோ அதே போல் பூதங்கள் பூரா அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மா சுனீதி அவனை தழுவி மனசில் இருந்த எல்லா ஒரு கஷ்டங்களும் தீர்ந்தது அவளுக்கு அவனுடைய அங்கஸ்பர்ஷத்தினால அப்படின்னு சொல்லி முடித்தார். மேலே ஜனங்கள்லாம் பேசுகிறா. தாம் சசம்சுஹு ஜனா ராஜ்ஞீம் திஷ்டியாதே புத்திர ஆர்த்திஹா பிரதிலப்தச்சிரம் நஷ்டோ ரக்ஷிதா மண்டலம் புவா. தாம் ராஜ்ஞீம் ஜனாக சசம்சுஹு தாம் அந்த ராஜ்ஞீம் பட்டமகிஷி சுனீதியை ஜனங்கள் எல்லோரும் சசம்சுஹு அவர்கள்லாம் ஒரு போற்றரா. அந்த இடத்துல குழந்தைய தழுவின உடனே அவள் அப்படியே கண்ணுலேருந்து ஜலம் வர்றது அவளுக்கு. அப்போ ஜனங்கள்லாம் அவளை பார்த்து சந்தோஷமாக பேசுகிறா. சசம்சுஹு தி பிரைஸ்ட் ஹர். ஜனங்கள் தாம் ராஜ்ஞீம் சசம்சுஹு போற்றினார்கள். என்னன்னு போற்றினார்கள்? திஷ்டியா தே புத்திரஹா ஆர்த்திஹா சிரம் நஷ்டஹ புத்திரஹ புவஹா மண்டலம் ரக்ஷிதா பிரதிலப்தா. அதாவது சிரம் நஷ்டஹ ரொம்ப காலமாகவே காணும் அவனை. நஷ்டகாங்கிறச்சே கிட்டத்தட்ட முன்னாடி சொன்ன மாதிரி செத்து பழச்சவன் மாதிரி தானே அவனை பார்க்குறா எல்லோரும் இல்லையா? அதனால் சிரம் நஷ்டஹா ரொம்ப காலமாக தர்சனம் அப்பிராப்தா அவனுடைய தர்சனமே கிடைக்காமல் இருக்கக்கூடிய அந்த புத்திரஹா பிள்ளை புவஹா மண்டலம் ரக்ஷிதா. ரக்ஷிதாங்கிறச்சே ரக்ஷயிஷ்யத்தின்னுட்டு ப்ளூரலை இது ஃப்யூச்சரை இங்கே சொல்கிறார். பூமியினுடைய மண்டலத்தை பூமி முழுவதும் ஆளப்போகின்றவனுமாக இருக்கும் அவன் ரக்ஷிதா. ஆர்த்திஹா உன்னுடைய தே ஆர்த்திஹா அல்லது தே புத்திரஹா ரெண்டு இடத்துலையும் எடுத்துக்கலாம். தே புத்திரஹாங்கிறச்சு உன்னுடைய பிள்ளை, தே ஆர்த்திஹாங்கிறச்சு உன்னுடைய கஷ்டத்தை போக்குகிறவன் அர்த்தம். ஆர்த்திம் ஹந்தி இது ஆர்த்திஹா. ஆர்த்தி துன்பத்தை நீக்குபவன், ஹந்தி போக்குபவன். ஸோ துன்பத்தை ஆர்த்திஹா துன்பத்தை போக்குகின்றவனாக இருக்கும் தே புத்திரஹா உன்னுடைய பிள்ளை. திஷ்டியா பிரதிலப்தா. திஷ்டியாங்கிறச்சே தெய்வவசாத்து. தெய்வவசத்தை எதிர்ச்சையாங்கிறோம் திஷ்டியாங்கிறோம். இதெல்லாம் என்ன தெய்வ சங்கல்பத்தினால தானே ஏற்படுறது. அந்த தெய்வத்தினுடைய சங்கல்பத்தினால பிரதிலப்தா கிடைத்தான் உன்னுடைய பிள்ளை அப்படின்னு ஜனங்கள் பேசுகிறா. தாம் சசம்சுஹு ஜனாக ராஜ்ஞீம் திஷ்டியாதே புத்திர ஆர்த்திஹா பிரதிலப்தச்சிரம் நஷ்டா ரக்ஷிதா மண்டலம் புவா.
அபியர்ச்சிதஸ்த்வயா நூனம் பகவான் பிரணதார்த்திஹா யத் அனுத்யாயினோ தீரா மிருத்யுஞ்சிக்ஞு சுதுர்ஜயம். நூனம், அதாவது இந்த மாதிரி உனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னா, எந்த பகவானை உபாசிச்சதுனால வந்து பெரிய யோகிகளுக்கெல்லாம் வந்து கிடைக்க முடியாத ஒரு மிருத்யுவை, அதாவது பெரிய யோகிகள்லாம் ஜெயிக்க முடியாத யமனையே ஜெயிக்கிறான். மோட்சம் கிடைக்கிறதுன்னா அவளுக்கு வந்து இந்த யமன் வாயில புகுந்து மரணம் அடைஞ்சு திருப்பியும் ஜென்மாவை அடைந்து அந்த மாதிரி ஒரு சைக்கிள்லேயே அவள் போகிறது கிடையாது. அப்போ தீராகா தைரியமுடையவர்கள்ங்கிறச்சு அந்த இடத்துல தீரகா சதீரகான்னு கீதையில் சொல்கிறது. அந்த தீரன்கிறது யாரு? மனோதைரியம் உடையவன், சமத்துவ புத்தி உடையவன். அப்படிப்பட்ட அந்த தீரர்கள் ஒரு மனசஞ்சலம் இல்லாமல் இருக்கக்கூடிய யோகிகள் இருக்காளே, அந்த யோகிகளை தான் தீராகன்னு சொல்கிறோம். தீரனை கத்தி எடுத்துட்டு சண்டையில் நிற்கிறவன் இல்லை, அவன் தைரியசாலி இல்லை. தீரகாங்கிறது இந்த இந்த யோக மார்க்கத்தில் போகிறவா இருக்கா பாருங்கோ, அவர்கள் சுதுர்ஜயம் மிருத்யும் ஜிக்யுஹு. சுதுர்ஜயம் வெல்ல முடியாத இருக்கக்கூடிய, சுதுர்ஜயம் அப்படிங்கிறச்சு எளிதில் வெல்ல முடியாமல் இருக்கக்கூடியன்னு எடுத்துக்கணும். ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுன சுஷ்டு ரொம்பவே துர்ஜயமாக இருக்கக்கூடியது. துர்ஜயம்னாலே டிஃபிகல்ட் டு காங்கர். சுதுர்ஜயம்ங்கிறது இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு காங்கர்னு எடுத்துக்கணும். ஸோ சுர்துர்ஜயம் மிருத்யும், அந்த யமனை, மிருத்யுவை, மரணத்தை அல்லது யமனை, ஜிக்யுஹு வென்றார்கள் இல்லையா? they were able to conquer death. எதனால? எது அனுத்யாயினஹா, எந்த பகவானை தியானம் செய்ததனால் இந்த தீராகா யோகிகள் எல்லோருமே, ஞானிகள் எல்லோருமே வெல்ல முடியாமல் இருக்கக்கூடிய யமனையும் வென்றார்களோ, அப்பேற்பட்ட பகவானை நீ வந்து அர்ச்சனை செஞ்சிருக்க போல இருக்கு. அதனால தான் இப்படி வந்து ரொம்ப காலம் காணாமல் இருக்கக்கூடிய அந்த குழந்தை உன்னுடைய துக்கத்தை போக்குறதுக்காக வந்து நின்றுட்டானே, பின்னாடி பூமியை வேற ஆளப்போறானே அப்படிங்க. அதான். ஸோ பகவான் எது அனுத்தியாயினகாங்கிறச்சே, எந்த பகவானை அனுத்தியானம், திருப்பி 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 அதை வந்து தியானம் செய்ததனால் அப்படியே தீராக மனசஞ்சலம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் யோகிகள். சுதுர்ஜயம் மிருத்யும் ஜிக்யுஹு, ஜெயிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மிருத்யுவை ஜெயித்தார்களோ அந்த பகவான் பிரணதார்த்திஹா. ஆர்த்திஹானா என்ன பார்த்தோம்? ஆர்த்திம் ஹந்தி. இங்கே யாருடைய ஆர்த்தி கஷ்டத்தை போக்கிறார்னா பிரணதானாம் ஆர்த்திம் ஹந்தி. நமஸ்காரம் செய்தவர்கள், பிரபத்தி பண்றவாளுடைய கஷ்டத்தை போக்குறவனான அந்த பகவான் நூனம் நிச்சயேன துவயா அபியர்ச்சிதா, நீ அர்ச்சனை செய்திருக்கிறாய், அதில் சந்தேகமே வேண்டாம். அதனால தான் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் உனக்கு ஏற்பட்டிருக்கு. அபியர்ச்சிதஸ்த்வயா நூனம் பகவான் பிரணதார்த்திஹா யத் அனுத்யாயினஹ தீராக மிருத்யுஞ்சிக்யுஹு சுதுர்ஜயம். லால்யமானம் ஜனைரேவம் த்ருவம் சப்ராதரம் நிருபஹ ஆரோப்பிய கரிணீம் ஹிருஷ்டஹ ஸ்தூயமானோ அவிஷத்புரம். ஏவம் ஜனைஹி லால்யமானம், இவ்வாறு ஜனங்களால் அப்படியே லால்யமானம்ங்கிறச்சு ஏவம் இது வியவஹிதம் பித்ராதி உபலாலனம் பராமரிஷ்யத்தை. ஓகே, எல்லாரையும் சேர்த்து எடுத்துக்கணுங்கிறார். ஆமாம், எல்லாராலும் கொண்டாடப்படுகின்றவனான அந்த குழந்தை. லால்யமானம்னாலே ஒரு பாராட்டி பேசப்படுகின்றான், இல்லைன்னா அந்த கொஞ்சறதுங்கிறோம் இல்லையா, அப்படி ஒரே அவனை பற்றி வந்து ரொம்ப புகழ்ந்து அவனை பாராட்டி அவனை அப்படியே வந்து கௌரவித்து அப்படி அவனை கொண்டாடப்படுகின்றவனான அந்த துருவனை சப்ராதரம் உத்தமனோட கூட நிருபகா கரிணீம் ஆரோப்பிய, ஒரு யானை மேலே ஏறி உட்காத்தி வச்சு அந்த அரசன் அவனை கரிணீம் பெண் யானையின் மேல் ஆரோப்பிய உட்கார வைத்து ஹிருஷ்டஹா சன்னு சந்தோஷத்துடன் கூடின அந்த நிருபகா அரசன் ஸ்தூயமானஹா புறம் அவிஷத்து, எல்லாரும் ராஜாவையும் போற்றுறா. இப்போ ஏன்னா ரெண்டு பேரையும் சேர்த்துனா அவர் வந்து யானை மேலே அம்பாரி உட்காத்தி வச்சு அவர் வந்து ஐஷன் வரார். இப்போ ராஜா பவனி வராருனாலே ஜனங்கள் எல்லாரும் இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, வெற்றி போற்றி போற்றி சொல்கிறதுக்கு. ஸோ அதனால அப்படி ஸ்தூயமானஹான் நிருபகா, அப்படி போற்றப்பட்டவரான அந்த அரசன் புறம் அவிஷத்து உத்தானபாதன் அந்த நகரத்துக்குள்ளே நுழைஞ்சார்.
ஏவம் இவ்வாறு ஜனைஹி ஜனங்களால் லால்யமானம் கொண்டாடப்படுகின்றவனான துருவம் துருவனை சப்ராதரம் உத்தமனுடன் கூட கரிணீம் ஆரோப்பிய பெண் யானையின் மேல் ஏற்றி வைத்து ஹிருஷ்டஹா சந்தோஷமடைந்தவரான நிருபகா அரசன் ஸ்தூயமானஹா சன்னு ஜனங்களால் போற்றப்பட்டவராக புறம் அவிஷத்து புறத்திற்குள் நுழைந்தார். இந்த புறம்ங்கிறத தான் அடுத்த ஒரு 4 ஸ்லோகங்களில் இந்த புறம் கீத்ரிஷம் புறம் அவிஷத்து அப்படிங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ்ஸாக வரப்போகிறது அடுத்த 4 ஸ்லோகங்களில். என்ன கோலாகலமாக இருந்தது அந்த ஊருங்கிறத சொல்லணுமா இல்லையா? அதுக்கு புறம் வர்ணயதி தத்ர தத்ர இதி சதுர்பீஹி 4 ஸ்லோகங்கள் இந்த குலக்கம் மாதிரி கண்டினியூஸாக வரும். அது வந்து ஒரே சென்டென்ஸாக இந்த புறம்ங்கிறதுக்கு தான் எல்லாமே அட்ஜெக்டிவாக வரப்போகிறது. தத்ர தத்ரோபசம்க்ளிப்தைஹி லசன் மகரதோரணைஹி சவ்ருந்தைஹி கதலீஸ்தம்பைஹி பூகபோதைஹி ச தத்விதைஹி चूत पल्लव वासस्रक मुक्तादाम विलंबिभिः उपस्कृतं प्रतिद्वारम् अपां कुंभैः सदीपकैः प्राकारैः गोपुरागारैः शातकुंभपरिच्छदैः सर्वतोलंकृतं श्रीमद्विमानशिखरद्युभिः मृष्टचत्वररथ्याट्टमार्गं चन्दनचर्चितं लाजाक्षतैः पुष्पफलैः तण्डुलैः बलिभिः युतम्. இது வரைக்கும் தான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து துருவாய பற்றின்னுட்டு அடுத்த சென்டென்ஸாக போய்டுறது. இது வரைக்கும் அங்கங்கே வந்து உங்களுக்கு உபஸ்கிருதம்ங்கிறது இருக்கே, இந்த உபஸ்கிருதம் தான் நம்ம இப்போது முந்தின ஸ்லோகத்துக்கு எடுத்துக்கணும். தத்ர தத்ர ஆங்காங்கே உபஸ்கிருதம், அதாவது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. எதனால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு? உபசங்கிளிப்தைஹி லசன் மகர தோரணைஹி உபசங்கிளிப்தைஹிங்கிறச்சே அமைக்கப்பட்ட, கிளிப்தம்னாலே வைக்கிறது அல்லது அரேஞ்ச்டு, சங்கிளிப்தம் உபசங்கிளிப்தம்ங்கிறச்சே நன்கு அமைக்கப்பட்டது, வெல் டெக்கரேட்டட் ஆர் வெல் பிளேஸ்டு, வெல் கெப்ட். உபசங்கிளிப்தைஹி லசன் மகர தோரணைஹி, லசன்னு பிரகாசமாக இருக்கக்கூடிய மகரனாலே உங்களுக்கு முதல திமிங்கிலம் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு அக்வாட்டிக் அனிமலில் எடுத்துக்கலாம். மகரங்கிறதுக்கு ஏதோ ஒரு ஜலஜந்து, அந்த ஜலஜந்து ஆகாரமாக இருக்கக்கூடிய தோரணங்கள், மேலே வந்து மீன் தோரணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தோரணம் நம்ம பொதுவாக இப்படி ஏதோ ரவுண்டாக போட்டு வைப்போம், ஆனால் மீன் வடிவத்தில் அங்கே தோரணங்கள் கட்டியிருக்கா. அப்பேற்பட்ட லசத்து பிரகாசமாக இருக்கக்கூடிய மகர தோரணைகி, மீன் வடிவமாக இருக்கக்கூடிய தோரணங்களுடன் உபஸ்கிருதம் அலங்கரிக்கப்பட்டது அப்படி எடுத்துக்கணும். சவிருந்தைஹி கதலி ஸ்தம்பைஹி உபஸ்கிருதம். சவிருந்தைஹி பல மஞ்சரி யுக்தைஹி, சவிருந்தம்னா கூட்டம்னு அர்த்தம். இங்கே வந்து அதை ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்கிறாருன்னா, பழங்கள் மஞ்சரி பூக்கள், அதாவது வாழைப்பூ வாழைத்தாறு இதோடு சேர்ந்து கதலி ஸ்தம்பைஹி அந்த வாழைத்தண்டோட கூட அங்கே அலங்காரம் பண்ணியிருக்கா. வாழை மரம் கட்டுறதுங்கிறோம் இல்லையா, வாழை மரமே இருக்கும், அதை அப்படியே வந்து அதில் தோரணத்தை கட்டியிருப்பா. இது வெட்டி கொண்டு வந்து வாசலில் வைக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுன்னு இருக்கோம் நம்ம. ஆனால் வாசலில் வாழை மரங்கள் இருக்கும், அந்த வாழை மரத்தை வந்து நம்ம அப்படியே உபயோகப்படுத்தின்றது. அதுதான் கதலி ஸ்தம்பைகிங்கிறச்சே வாழைத்தண்டு, அந்த தண்டுகள் வந்து உங்களுக்கு பழம் பூக்கள் இவைகளோட கூட இருக்கக்கூடிய வாழையின் தண்டுகளுடன் உபஸ்கிருதம் அலங்கரிக்கப்பட்டது. பூக போத்தைஹீச்ச தத்விதைஹி, தத்விதைஹிங்கிறச்சே அதே போல் பூக போத்தம்னா பால விருக்ஷைஹி தத்விதைஹி உபஸ்கிருதம்ங்கிறார். பால அதாவது சின்ன மரங்கள், அந்த சின்ன மரங்கள் என்ன பூகம்ங்கிறது பீட்டில் பாக்கு இருக்கும் இல்லையோ, பாக்கு தான். ஆமாம், அதான் பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தலேர்யுத்தம் சொல்கிறோமே பாக்கு, அதுதான். ஸோ பூக போத்தைஹி பாக்கு, சின்ன பாக்கு மரங்கள். தத்விதைஹி, தத்விதைஹிங்கிறதுக்கு வந்து இந்த சவிருந்தாங்கிற அர்த்தத்தை இங்கே எடுத்துக்கணும். அதாவது பழத்தோடு அப்படியே கொத்து கொத்தாக அங்கே வந்து பாக்கும் தொங்கிறது போல் இருக்குது. அந்த மாதிரி சின்ன பொன்சாய் மாதிரி ஏதாவது இருக்கோ நம்ம தெரியல, அதை அப்படியே வந்து வச்சிருக்கா. அதனுடன் கூட அலங்கிருத்தம் உபஸ்கிருதம் அலங்கரிக்கப்பட்ட பிரதித்வாரம், ஒவ்வொரு துவாரத்திலும்
அவன் வீட்டில் உற்சவம் நடக்கிறச்ச எப்படி வந்து வாழை மரமும் பாக்கு மரமும் அங்கே வச்சிருப்பாளோ அந்த மாதிரி இங்கே எல்லார் வீட்டுலேயும் இருக்கான். பிரதித்வாரம் துவாரே துவாரே ஏவம் ஆசீத் இது. ஸோ பிரதித்வாரம். மேலும் இதே மாதிரி வாக்குமர தோரணை பார்க்கணுமானா திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில பார்க்கலாம். உற்சவமான ஒரு தூண்லயும் அப்படி பாக்குமரம் அப்படி கட்டி கட்டி அப்பா நீங்க சொல்றது அப்படியே பத்மநாபரோட இத போயிட்டோம். சரி பழிச்சு கிடந்தா பாப்போம். சூத்த சரஸ்வதி பூஜை முடிஞ்சு அந்த சரஸ்வதி மண்டபத்திலேயே அவங்க இவர் பாடும்போது நீங்க போயிருந்தீங்கன்னா தான் தெரிஞ்சிருக்கு. நான் போனதில்லை, அதனால தான் சொல்றேன். ஓகே ஓகே. ஆமா நவராத்திரி மண்டபமா? எஸ் நவராத்திரி மண்டபம் போனதில்லை. சரஸ்வதியை கொலு வச்சுட்டு ஓகே. வரலட்சுமிக்கு கூட பக்கத்துல பாக்கு இதெல்லாம் கட்டிலாம் வைப்பா, கட்டி வைக்கிறது. தாற்பயமா பாலிக்கா வைப்பா. அதே இங்க மாவளை தோரணத்தையும் சொல்றார். நம்ம எப்பவுமே மாவளைய கட்டுவோம் ஆத்து வாசல்ல, அதை இங்க சொல்றார். சூத பல்லவ வாசகா சிறக்கு முக்தா தாம விளம்பிபிகி. நம்ம வெறும் மாவளையை மாத்திரம் நம்ம வந்து கோர்த்து பண்ணுறோம். அப்புறம் இந்த இப்போ நிறையா வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து விற்கிறா அதை வாசலில் கட்டுறதுக்கு. அந்த மாதிரி இருக்கு பாருங்க. வாசகா துணி, சிறக்கு மாலை, முக்தாதாம பேர்ல் நெக்லஸ், முத்து மாலைகள், இவைகள் தொங்கும். இது ப்ளஸ் மாவலை, இவைகள் எல்லாம் தொங்குகின்ற ஒரு விளம்பிபிகி இவைகளுடன் கூடின. ஸோ சூத்த பல்லவாக வாசாம்சி துணி, நல்ல பட்டு வஸ்திரமோ இல்லை சின்ன சின்ன அந்த ட்ரையாங்கிளாக துணி தொங்க விடுவா இல்லையா, அந்த தோரண துணி. ஸ்ரஜகா புஷ்பமாலைகள், சிறக்கு முக்தாதாம தேஷாம் விசிஷ்டம் லம்பனம் அஸ்தி ஏஷு கும்பேஷு அப்படிங்கிறார். ஸோ அவைகள் கட்டப்பட்ட ஒரு கும்பங்கள், இதெல்லாம் கும்பத்துக்கு அட்ஜெக்டிவாக எடுக்கிறார். மாவலை தோரணம் கட்டி வாசல்லையே பிரதித்வாரம் நம்ம வந்து கட்டுறதுங்கிறது வழக்கம்தான் நமக்கு, அது ஒன்றும் புதுசு கிடையாது நமக்கு. ஸோ அதனால் மாலை, மாந்தளிர் வஸ்திரங்கள், முத்து மாலை, புஷ்பமாலை இவைகள் தொங்குகின்ற. அதுக்கப்புறம் ச தீபகைஹி கும்பைஹி, தீபங்களுடன் கூடின கும்பங்கள். நிறையா இது குடத்தில் வந்து ஜலம் வச்சு அதுக்கு மேலே தட்டு வச்சு அந்த தட்டில் வந்து விளக்கு வைப்பான். இல்லை கும்பம் அதுக்குள்ளே வந்து விளக்கு இருக்கும். அப்படி ஏன்னா கும்பத்துக்குள்ளே விளக்கு வச்சாதான் விளக்கு அணையாதுங்கிறதுனால உள்ளுக்குள்ளே சதீபகைஹி கும்பைஹி அதில் வந்து அந்த வாயில் மாவலை முத்து எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கா. அது கூட இருக்கலாம். அப்படி அபாம் கும்பைஹி ஜலகும்பம் இருக்குது. அப்போ மேலே தான் தீபம் இருக்கணும். இல்லை இந்த ஃப்ளோட்டிங் லேம்ப் மாதிரி வச்சுருக்காளோ என்னமோ அதுவும் இருக்கலாம். ஓணத்துக்கு வைக்கிறோம் இல்லையா, பெரிய ஒரு கங்காளத்தில் வந்து நம்ம ஜலம் ஃபில் பண்ணி நடுவில் வந்து விளக்கு வந்து முதக்கிற மாதிரி அதில் புஷ்பங்கள் எல்லாம் அங்கே வைக்கிறோம். சைடில் மாவலை தோரணம் கட்டி எல்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி அபாம் கும்பைஹி ஜலகும்பங்களினால் பிரதித்வாரம் உபஸ்கிருதம். ஒவ்வொரு வாசப்படியும் உபஸ்கிருதம் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கு. பூர்ண கும்பம் கொடுக்கறது, பூர்ண கும்பம் கொடுக்கறது. அது மாதிரி ஒவ்வொரு ஆத்துலயும் அங்கங்க வந்து நின்னான்னா உடனே டக்குன்னு எடுத்து கொடுக்கலாமா இல்லையோ அப்படிங்கிறது இருக்கலாம். ஏன்னா சுவாமி வருவாரா நிற்பாராங்கிறத பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணுவோமோ இல்லையோ இந்த வாசல்ல இது வரைச்சே. அந்த மாதிரி பிராகாரைஹி கோபுராகாரைஹி சாதகும்ப பரிச்சதைஹி சர்வதா அலங்கிருதம் ஸ்ரீமத் விமான சிகரத்யுபிஹி அலங்கிருதம் புறம் அவிஷத்து. இப்படி அலங்கரிக்கப்பட்ட அந்த நகரத்திற்குள் நுழைந்தார். எப்படி அலங்கரிக்கப்பட்டது? பிராகாரைஹி அலங்கிருதம், எல்லா இடத்துலையும் பிராகாரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கோபுர அகாரைஹிங்கிறார். கோபுர அகாரம்னா கோபுர அறைகள், கோபுரங்கள் இருக்குது. இது எப்படி இருக்கலாம்னா, இந்த திருப்பதிக்கு நம்ம நடந்து போகும்பொழுது படிக்கட்டில் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கங்கே கோபுரங்கள் இருக்கும். அந்த கோபுர வாசலில் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கடை போட்டிருக்கான் இப்போது, அது வேற. ஆனால் அந்த இடத்துல வந்து இந்த இந்த வழிப்போக்கர்கள்லாம் தங்கறதுக்கு உண்டான ஒரு இடமா இருக்கும். ஸோ கோபுரங்கள், அந்த கோபுரங்கள் பக்கத்திலேயே அதுக்குள்ளேயே அடியில் வந்து ரூம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கோபுர அகாரைஹி பிராகாரைஹி, கோபுரங்கள் கோபுர அறைகளுடன் கூடின கோபுரங்கள், பிராகாரைஹி இது சுத்தி மதில் சுவர்கள், சாதகும்ப பரிச்சதைஹி, சாதகும்ப தங்கம்
தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்ட தங்க உபகரணங்களுடன் கூடினதான அந்த கோபுர அகாரம் எல்லாம் அங்கே ரூம்ஸில் அங்கங்கே இப்போ வந்து இந்த தண்ணீர் பந்தல் மாதிரி வைக்கிற இடங்கள்லாம் அப்படியே தங்கத்தில் உங்களுக்கு வந்து உபகரணங்கள் வச்சுருக்கா. டூல்ஸ் வாட் எவர் தே நீட், ஒரு பாத்திரமோ வெள்ளி கிண்ணமோ என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு. இல்லைன்னா அந்த பிராகாரம் மதில் சுவரெல்லாம் கொப்பு வச்சிருக்கிறது தங்கமயமாக இருக்குது. அப்படி பறிச்சதான கவரிங்னு எடுத்துக்கலாம். ஸோ தங்கத்தினால கவர் பண்ணப்பட்ட ஒரு பிராகாரங்கள்னு இருக்கலாம். ஸ்ரீமத் விமான சிகர தியூபிஹி, இதை வந்து இதுக்கு அட்ஜெக்டிவாக எடுத்துட்டோம்னா தங்கத்தினால் மூடப்பட்ட ஸ்ரீமத் செல்வத்துடன் கூடின செழிப்புடன் கூடினதான விமானங்கள் நிரம்பின சிகரங்களினால் பிரகாசத்துடன் கூடின பிராகாரைகி மதில் சுவறுகளினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நகரம். அப்படியே எல்லாத்தையும் ஒரே இதுவாக அட்ஜெக்டிவாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ மதில் சுவர்களுடன் சாதகும்ப பரிச்சதைகி தங்கமயமான ஒரு பாத்திரங்களுடன் அல்லது தங்கமயமான கவரிங் வச்சு இருக்கக்கூடிய ஸ்ரீமத் விமான சிகர தியூபிகி, செழிப்புடன் கூடின விமானத்தின் உச்சி அது காந்தியுடன் கூடினதாக இருக்கும் கோபுர அகாரைகி சர்வதா எல்லா பக்கத்திலும் அலங்கிருதம். மிருஷ்ட சத்வர ரத்யா அட்டமார்க்கம் சந்தன சர்ச்சிதம் லாஜாக்ஷதைஹி புஷ்ப பலைஹி தண்டுலைஹி பலிபிஹி யுதம் புறம் அவிஷத். அந்த நகரம் எப்படி இருந்தது, மேலும் அதனுடைய மார்க்கம் எல்லாமே அந்த வழி எல்லாமே எப்படி இருந்ததுன்னா மிருஷ்ட சத்வர ரத்யா அட்ட மார்க்கம், எதெல்லாம் விசிபிள் ஏரியாஸ் இருக்குமோ அதெல்லாம் மிருஷ்டங்கிறச்சு இது மிருஷ்டாக சம்மார்ஜிதாக சத்வாராதயா யஸ்மின் புரே தது புறம் அவிஷத்துன்னு. ஸோ எந்த புறத்தில் நகரத்தில் அப்படியே நல்லா பெருக்கி எடுக்கப்பட்ட சத்வரம், இந்த 4 ரோட்ஸ் கூடுற இடம் இருக்கும் இல்லையோ, 4 மாட கூடலுங்கிறோம் இப்போ மதுரையை, அதாவது 4 ரோடு வந்து கூடுற இடம் இருக்கே அந்த கூடலுக்கு சத்வரம்னு பேர். ரத்தியான ரதம் செல்லும் வழி, இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ், அதெல்லாம் வந்து நல்லா பெருக்கியிருக்கா மிருஷ்ட சம்மார்ஜித. அதுக்கப்புறம் அட்டமார்க்கம் டெரஸ் இஸ் ஆல்சோ ஓப்பன். ஏன்னா இது ராஜா வந்து அம்பாரி யானை மேலே அம்பாரி வரும் பொழுது உங்களுக்கு அந்த டெரஸை பார்ப்பாளோ இல்லையோ அப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்கணுமேங்கிறதுனால அட்ட மார்க்கம். அந்த ஆட்டிக்குங்கிறது இல்லை, இது வந்து டெரஸ் எடுத்துக்கணும். அந்த மொட்டை மாடியினுடைய வழி எல்லாத்தையும் நல்லா மிருஷ்ட பெருக்கி எடுத்தது. சந்தன சர்ச்சிதம் சந்தனத்தினால அலங்கரிக்கப்பட்டது. லாஜ அக்ஷதைஹி புஷ்ப பலைஹி தண்டுலைஹி பலிபிஹி யுதம், அங்கங்கே வந்து பலி கொடுத்து வச்சிருக்கா. பலிகள் நகரத்தில் வந்து நுழையும் பொழுது நல்லது நடக்கணும், திருஷ்டி கெடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே வந்து பலி கொடுக்கறதுங்கிறது. அந்த பலிங்கிறது என்ன, லாஜ அக்ஷதைஹி, லாஜ பொறி, அக்ஷதம் அக்ஷதை அரிசி, புஷ்ப பலைஹி புஷ்பங்கள் பழம், தண்டுலைஹி இது அரிசி. ஸோ லாஜாக்ஷதங்கிறது லாஜாக்ஷதம்ங்கிறத தனியாக பொறிங்கிறது எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் புஷ்ப பலம்ங்கிறச்சே புஷ்பம் பலம் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், தண்டுலங்கிறத அரிசி. இல்லைன்னா அக்ஷதைங்கிறத இப்போ மஞ்சள் தோச்ச அந்த அரிசியை எடுத்துட்டு இங்கே தண்டுலங்கிறத வெறும் வெள்ளை அரிசி எடுத்துக்கிறது. இவைகளினால் செய்யப்பட்ட பலிகளுடன் யுதம் கூடினதான நகரத்திற்குள் நுழைந்தார். மிருஷ்ட சத்வரரத்யா அட்டமார்க்கம் சந்தன சர்ச்சிதம் லாஜாக்ஷதைஹி புஷ்பபலைஹி தண்டுலைஹி பலிபிஹி யுதம். ध्रुवाय पथि दृष्टाय तत्र तत्र पुरस्त्रियः सिद्धार्थ अक्षत दधि अम्बु दूर्वा पुष्प फलानि च उपजह्रुः प्रयुञ्जानाः वात्सल्यात् आशिषः सतीः. இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் இங்கே. தத்திர தத்திர ஆங்காங்கே புரஸ்திரியாக, அங்கே பெண்கள் எல்லாம் வந்து அவனை பார்த்த உடனே திருஷ்டி கழிக்கணும் இல்லையா, அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்காக பல வாத்சல்யாது ஒரு அந்த குழந்தை பேரில் ஒரு ஆசை வாத்சல்யம்ங்கிறதுனால அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லோருமே சதீஹி ஆசிஷா பிரயுஞ்சானாக, அந்த புரஸ்திரியாக அந்த பெண்கள் எல்லோருமே ரொம்ப ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை பிரயுஞ்சானகா உபயோகம் செய்து உபஜஹ்ருஹு
அவனை உபஜகாரன்னு அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டாங்களாம். இல்லைன்னா ஒரு ஒரு உபஹரத்தின்னு உபகாரம் செய்தார்கள். அதாவது தே கேவ் ஹிம் கிஃப்ட்ஸ்ன்னு அர்த்தம். உபகாரம்னா கிஃப்ட் கொடுக்கறது. அந்த ஆசீர்வாதம் தான் கிஃப்ட்டு. ஆசீர்வாதத்தை உபயோகம் செய்து அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஸோ துருவாய பதி திருஷ்டாய, வழியில் போகிற அந்த குழந்தை, வழியில் பார்த்த உடனேயே அந்த துருவனுக்கு புரஸ்திரியா பெண்கள் வாத்சல்யாத்து ஒரு வாத்சல்ய அதாவது அன்பு காரணமாக சதீஹி ஆசிஷா நன்மை பொருந்தின ஆசீர்வாதங்களை பிரயுஞ்சானாக ரொம்ப சதீனா ஆக்சுவலி அவள் பதிவிரதா ஸ்திரீக்கள்ங்கிறதுனால ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது பலிக்கின்றதாக இருக்கும் ஆசீர்வாதங்கள், ஆசை மொழிகளை பிரயுஞ்சானாக உபயோகித்து கொண்டு இந்த விஷயங்களெல்லாம் கொடுத்தாலாம். எதெல்லாம் கொடுத்தா? சித்தார்த்த, அதாவது திலம், எதர் அதை வந்து ப்ரெசண்ட்டாக கொடுத்தா இதெல்லாம், இல்லைன்னா அதை வச்சு ஒரு ஒரு வரவேற்பதற்கு கொடுக்கறதுக்காக, அதாவது ஒரு இந்த பூர்ண கும்பம் கொடுக்கறதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பெண்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கும். அந்த பெண்கள் அதெல்லாத்தையும் கொடுத்தாங்கிறா. என்னென்னலாம்னா சித்தார்த்தங்கிறது ஸ்வேத சர்ஷபங்கிறார். அதாவது ஒயிட் மஸ்டர்டு, வெள்ளை இது இருக்கு இல்லையா கடுகு, அதை சொல்கிறார். திலம் இல்லை, சித்தார்த்தங்கிறது ஒயிட் மஸ்டர்ட். அதுக்கப்புறம் அக்ஷதம், அக்ஷதங்கிறது யவாவா, ஓகே ஓகே, பார்லி அக்ஷதை. இது வந்து யவாகங்கிறச்சே பார்லியை தான் சொல்கிறார். அப்போ கடுகு, அதுக்கப்புறம் பார்லி, தயிர் ததி, அம்பு ஜலம், தூர்வா அருகம்புல், அதுக்கப்புறம் புஷ்ப பலானி பூக்களும் பழங்களும், இவைகளை உபஜஹ்ருஹு அவனுக்கு அர்ப்பணித்தார்கள். ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தான் அந்த குழந்தைக்கு. ஸ்ருண்வன் தத் வல்கு கீதானி பிராவிஷத்து பவனம் பிதுஹு. இந்த அவர்களுடைய அந்த பாட்டுக்களை, வல்கு கீதானி ரொம்ப மிகவும் அழகாக இருக்கக்கூடிய பாட்டுக்களை ஸ்ருண்வன்னு கேட்டுக்கொண்டு, அவள்லாம் வந்து ஆசீர்வாதம் செய்யறதே வந்து ஒரு ஒரு பாட்டு முறையாக வந்து செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த ஃபோக் சாங்ஸ் மாதிரி இருக்குது. அதை கேட்டுண்டே பிதுஹு பவனம் பிராவிஷத்து, தந்தையினுடைய நகர இது அது என்ன பிராசாதத்துக்குள்ளே நுழையிறான் அவன். பவனம் அரண்மனைக்குள்ளே நுழையிறான். மகாமணி விராதமயே சஹா தஸ்மின் பவனோத்தமே லாலிதா நிதராம் பித்ரா ன்யவசத் திவி தேவவத். சஹா அந்த துருவன் அந்த பவனத்தில் எப்படி இருந்தாங்கிறத சொல்கிறார். லாலிதா பித்ரா, பித்ரா தந்தையினால், லாலிதா கொண்டாடப்பட்டவனாக, பவன உத்தமே அந்த சிறந்த மாளிகையில், மகாமணி விராதமயே, மகாமணி ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு மணிகள், அந்த ரத்னங்கள், அந்த ரத்னங்களினுடைய விராத கூட்டம், அந்த கூட்டத்தினால் மயன்னா அது முழுமையாக அது மயமாக இருந்தது. ஸோ ரொம்ப சிறந்த மணிகள்னால அப்படியே இழைக்கப்பட்டிருந்தது அந்த அரண்மனை. அந்த பவன உத்தமே அந்த சிறந்த அரண்மனையில் சஹா துருவன் பித்ரா நிதராம் லாலிதா, தந்தையினால் மிகவும் ஒரு லாலிதா கொண்டாடப்பட்டவனாக, சீராட்டப்பட்டவனாக, திவி தேவவத் ன்யவசத், பவனோத்தமே ன்யவசத். திவி ஆகாசத்தில், அதாவது தேவலோகத்தில், ஸ்வர்க்கத்தில் எப்படி ஒரு தேவர்கள்லாம் இருப்பாளோ, தேவவத்து தேவர்களைப் போல் இங்கு பூமியில் ன்யவசத்து வசித்தான். அது எப்படிங்கிறது பின்னாடி அடுத்ததில் சொல்ல போகிறார். ஸோ மகாமணி விராதமயே ச தஸ்மின் பவனோத்தமே லாலிதோ நிதராம் பித்ரா ன்யவசத் திவி தேவவத். தேவவத் தேவர்களைப் போல், ஸ்வர்க்கத்தில் தேவர்கள் எவ்வாறு இருப்பார்களோ அதுபோல் இவன் அந்த பவனத்தில், அந்த அரண்மனையில் வசித்தான். ன்யவசத் பயப்பேன நிபா ஷையாக. இது விராதன சமூகம். மகாமணி விராதமயே, மகாமணீனாம் விராதம்னா சமூகா, கூட்டம், சிறந்த மணிகளின் கூட்டம் மயமாக இருந்தது அந்த பவனம்.
மயம்னாலே மயட்டுங்கிறது ஒரு பிரத்யம், அது பிராச்சுரியார்த்தம் யூஸ் பண்ணுறது. பிராச்சுரியம்னாலே எக்ஸசிவ்னு அர்த்தம். இட் வாஸ் எக்ஸசிவ்லி ஃபில்டு வித் குரூப்ஸ் ஆஃப் கிரேட் ஜெம்ஸ் அப்படி எடுத்துக்கிறோம். அதனால் நல்ல சிறந்த மணியை போட்டு இழைச்சி இருக்கக்கூடிய அந்த பவனம். பயஃபேன நிபா ஷய்யாக தாந்தாக ருக்ம பரிச்சதாக ஆசனானி மகார்ஹாணி யத்ர ரௌக்மாக உபஸ்கராக. எத்திர எந்த ஒரு பவனத்தில், பவனோத்தமேங்கிறீங்க, எத்திர பவனோத்தமே எந்த ஒரு மாளிகையில், ஷய்யாக படுக்கைகள் எப்படி இருந்தது, பயஃபேன நிபாக பயகா பாலினுடைய பேன நொரை, நொரை போன்று நிபாகான அந்த அதனுடைய ஒரு காந்தியை கொண்டதாக இருந்தது அந்த மெத்தை. மெத்தையெல்லாம் வந்து ருக்ம பரிச்சதாக, ருக்மங்கிறது தங்கத்தினால இழைக்கப்பட்ட, இல்லைன்னா பரிச்சதனாலே கவரிங்குன்னு அர்த்தம். யூஸ்வலி அந்த பெட் கவர் இருக்கோ இல்லையோ அது அப்படியே ருக்மாங்கிறச்சே நல்ல பட்டுனால அப்படியே உங்களுக்கு வந்து கவர் பண்ணப்பட்டது அந்த ஷையா. தாந்தகாங்கிறது நம்ம சாந்தோதாந்தன்னு எடுத்துப்போம். சாந்தோதாந்தங்கிறச்சே அந்த இடத்துல வந்து இந்திரிய நிகிரகத்துக்கு சொல்லுவோம். அதுதான் அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு எப்படி மாறுறது பாருங்க. இங்கே தாந்தனா தந்தாத்து பவஹா தாந்தகா, தந்தத்தினால பண்ணப்பட்டது, யானை தந்தத்தினால ஐவரினால பண்ணப்பட்ட ஷையாக படுக்கைகள். பயஃபேன நிவாகா, அதனால் பால் நுரையை போல் விளங்கக்கூடியவைகள். நிபன காந்தி, அந்த பால் நுரையினுடைய காந்தியை கொண்டவைகளான அந்த ஷையாக படுக்கைகள். ருக்ம பரிச்சதாக, மேலே தங்கத்தினால ஒரு கொப்பு வச்சுருக்கோன்னுமோ, கவரிங் இருக்கோ என்னமோ அந்த படுக்கைகளுக்கு, அப்படி இருக்கக்கூடிய ஐவரி கட்டில். மகார்ஹாணி ஆசனானி, ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஆசனங்கள் வேற அங்கே இருந்தது. ரௌக்மாக உபஸ்கராக, உபஸ்கரங்கிறது அகெயின் அங்கே சாதனங்கள் இருக்கக்கூடிய நிறையா என்னென்னலாம் உண்டோ, ஒரு இப்போ கிண்ணியோ இல்லை ஒரு தட்டோ இல்லை அந்த விசிறத்துக்கு இப்போ இதுவாக இருக்கட்டும், வியஜனமாக இருக்கட்டும், விசிறியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தங்கமயமான ஒரு டூல்ஸ் தான் அங்கே இருந்தது. ஸோ ரௌக்மாக உபஸ்கராக எத்திர எத்திர ஸ்படிக குட்யேஷோ மகா மாரகதேஷு ச மணிப்பிரதீபாக ஆபாந்தி லலனா ரத்ன சம்யுதாக. எத்திர எந்த ஒரு அரண்மனையில் ஸ்படிக குட்யேஷு மகா மாரகதேஷு ஸ்படிக குட்யேஷு மணிப்பிரதீபாக ஆபாந்தி, எந்த ஒரு மாளிகையில் மகா மாரகதேஷு மரகதத்தினாலான ஸ்படிகத்தினாலும் ஆன குட்யேஷு, குட்யனும் ஒரு ஃபுட் ஸ்டூல் மாதிரி இருக்கும், சின்ன மேடைகள்னு எடுத்துக்கணும். அந்த குட்யம்ங்கிறது, குட்யம்னா சின்ன ஒரு வால்லுக்கும் நம்ம வந்து குட்யம்னு சொல்லுவோம். அதாவது ஷவர் இருக்கோ இல்லையோ அந்த ஷவருக்கும் குட்யம்னு சொல்லுவோம். அது ஸ்படிகமயமான ஷுவர்கள். மகா மாரகதேஷுச்ச, மரகதமயமான பச்சைக்கல்னால பண்ணப்பட்ட ஒரு இடங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து மணிப்பிரதீபாக லலனா ரத்ன சம்யுதாக மணிப்பிரதீபாக ஆபாந்தி. அங்கங்கே வந்து பெண்கள் வந்து இப்போ கையில் ரத்ன தீபங்கள் வச்சுட்டு நிற்கிறான். இது வந்து நிஜமாவே பெண்கள் நிற்கிறான்னு இருக்கலாம், அல்லது லலனா ரத்ன சம்யுதாகங்கிறச்சு உங்களுக்கு வந்து இந்த பாவை விளக்கு சொல்கிறோமே அந்த மாதிரி பாவை விளக்கு, ரத்னங்கள்னால ஆன ஒரு பாவை விளக்கு. மணிப்பிரதீபாக, ரத்னக்கல்ல அதில் வந்து தீபம் போல வச்சுண்டு இருக்கக்கூடியது. ஸோ கீழே வந்து ஒரு ஸ்பட்டிகத்தினால ஆன ஒரு சின்ன ஷொவரு, அதுக்கு மேலே மரகதத்தினால பண்ணப்பட்டது. மேலே மரகத கல் அங்கே வந்து இது மாதிரி வச்சுருக்கு, ஒரு சீட்டு மாதிரி இருக்குது. கீழே ஸ்பட்டிகம், மேலே மரகதம், அதுக்கு மேலே வந்து பாவை ரத்னம். பாவைகள் வந்து ரத்னங்கள்னால ஆன ஒரு பாவை விளக்கு. அந்த விளக்குகள் என்னன்னா நிஜமாக நம்ம வந்து எண்ணெய் போட்டு திரி போட்டு ஏற்றுற விளக்கு இல்லை, மணிப்பிரதீபாக ஆபாந்தி, அதுவும் ரத்ன விளக்காக இருக்குது. இப்போ மாணிக்க கல்லோ இல்லை பத்மராக கல்லோ அந்த மாதிரி ரத்னங்கள்னால ஆன ஒரு பாவை விளக்குகள் அங்கங்கே பிரகாசித்தன அந்த அரண்மனையில். உத்யானானி ச ரம்யாணி விசித்திரைஹி அமரத்ருமைஹி கூஜத்விஹங்க மிதுனைஹி காயன் மத்த மதுவிரதைஹி ஆபாந்தி. அதோட சேர்த்துண்டுலாம், இல்லைன்னா அதை அடுத்த ஸ்லோகத்தோடு சேர்க்கலாமா? வாப்பியா வைதூரிய சோபானாக பத்மோத்பல குமுத்வதீஹி ஹம்சகாரண்டவ
குலைஹி ஜுஷ்டாக சக்கர ஆஹ்வ சாரசைஹி அது ஜுஷ்டாஹா அப்படிங்கிறதோட சேர்க்கணும். வாப்பியகாங்கிறதுக்கு இதெல்லாம் அட்ஜெக்டிவாக போகிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த இது உத்தியானானின்னு எடுத்துக்கணும். எத்திர உத்தியானானி ஆசன், எந்த அரண்மனையை சுற்றி ரம்யாணி உத்தியானானி ரொம்ப அழகான தோட்டங்கள் இருந்தன. அந்த தோட்டங்களில் விசித்திரைஹி அமரத்ருமைஹி ரம்யாணி, அது ஏன் அழகாக இருந்தது? விசித்திரமான பலவிதமான அமரத்ருமைஹி தேவ மரங்கள், தேவதாரு விருட்சங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தேவ மரங்களினால் இதுவாக அழகாக விளங்கக்கூடிய ரம்யமாக இருக்கும். மேலும் கூஜத் விஹங்க மிதுனைஹி மத்த மதுவிரதைஹி காயன் மத்த மதுவிரதைஹி. ஆமாம், இந்த காயன்னுங்கிறது சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். ரம்யாணி எல்லாமே இவைகள்னால் ரம்யமாக இருக்கக்கூடியதுன்னு இருக்கணும். ஒரே நிமிஷம், டெக்ஸ்டில் காயன்னு தனியாக இருக்கா என்ன? இல்லை, சேர்ந்து தான் இருக்குது. கரெக்ட், நான் தான் அதை பிரிச்சுட்டேன் தப்பா. இந்த இடத்துல சேர்ந்து போட்டுருணும். அதாவது காயன் மத்த மதுவிரதைஹி, பாடுகின்ற மத்தம், அதாவது இன்டாக்சிகேட்டட், ரொம்ப ஒரு மயக்கத்துடன் கூடின மதுவிரதைஹி தேனிகளினால், கூஜத் விஹங்க மிதுனைஹி கூவுகின்ற பறவைகளின் இரட்டைகளினால், விசித்திரைஹி அமரத்ருமைஹி பலவிதமான தெய்வீகமான மரங்களினாலும், ரம்யாணி அழகாக விளங்கக்கூடிய உத்தியானானி தோட்டங்கள் எத்திர எங்கு இருந்தனவோ அந்த பவனம், அந்த அரண்மனை. ஸோ உத்தியானானி ச ரம்யாணி விசித்திரைஹி அமரத்ருமைஹி கூஜத்து கூவுகின்ற விஹங்க பறவைகளின் மிதுனைஹி இரட்டைகள், அவைகளினால் ரம்யாணி அழகாக இருக்கு. மேலும் காயத்து பாடுகின்ற மத்த மயங்கி, அதாவது தேனை குடித்து மயங்கி இருக்கக்கூடிய மதுவிரதைஹி, மதுவையே விரதமாக வைத்து கொண்டிருக்கும் தேனீகள், அந்த தேனீகளினால் ரம்யாணி அழகாக விளங்கக்கூடிய தோட்டங்கள். வாப்பியகா, அங்கே இருக்கக்கூடிய எத்திர வாப்பியகா ஆசன் அதோட சேர்த்துன்றணும். ஸோ எந்த பவனத்தில் சுற்றி நிறைய அந்த வாப்பி, அதாவது இப்போ குளங்கள் இருந்தன. அந்த குளங்கள் எப்படி இருந்தது? வைதூரிய சோபானாக, அந்த குளங்களுக்குள்ளே போகும் பொழுது அதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்குமே, அந்த படிக்கட்டெல்லாம் வைடூரியத்தினால் பண்ணப்பட்ட படிக்கட்டுகளை கொண்டதான படித்துறைகள், அந்த இது குளங்கள். பத்ம உத்பல குமுத்வதீஹி வாப்பியகா, இந்த வாபிகள் எல்லாமே குமுத்வத்யகான்னு இருக்கணும். அது ஆர்ஷப்பிரயோகமாக எடுத்துக்கணும். ஏன்னா பத்மாதி மத்தியகா வாப்பியகான்னு அட்ஜெக்டிவாக தான் அதை எடுத்துக்கணும். வேற குமுத்வதீஹின்னு எடுத்துட்டோம்னா த்விதீயா பகுவச்சனமாக ஆகிடும் அது. ஆனால் அது பிரதமா ஏகவச்சனமாக இருக்கணும். எந்த அரண்மனையை சுற்றி பத்ம தாமரை உத்பல குவளைய புஷ்பம் குமுத்வதி, இது உத்பலங்கிறது அல்லி, குமுத்வதிங்கிறச்சு குவளைய புஷ்பம், இவைகளை கொண்டதான வாப்பியகா குளங்கள் இருந்தன. மேலும் வைதூரிய சோபானாக வாப்பியகா, எந்த ஒரு குளங்களில் வைதூரியத்தினால ஆன படிக்கட்டுகள் இருந்தன. மேலும் அங்கே இருந்த அந்த குளங்கள் ஜுஷ்டாக, எதனுடன் கூடினவைகள்? ஹம்ச காரண்ட வகுளைஹி சக்ராஹ்வ சாரசைஹி ஜுஷ்டாஹா, இவைகளினால் சேவிக்கப்பட்டதான ஒரு குளமாக இருந்தது. இந்த தடாகங்கள் எப்படி? ஹம்ச அன்னபக்ஷிகள், காரண்டவாங்கிறது ஒரு பறவை, அதுக்கப்புறம் பகுளங்கிறது ஒரு டைப் ஆஃப் பறவை. இந்த அல்லன்னா காரண்டவ குலைஹின்னு எடுத்துக்கணும். சாரி, பகுளன்னா புஷ்பம், தப்பாக சொல்லிட்டேன். ஹம்ச காரண்டவ குலைஹி, அன்னபக்ஷிகள் காரண்டவ பட்சிகள் இவைகளின் கூட்டங்களினாலும், சக்கர ஆஹ்வ அப்படின்னா சக்கரவாக்க பக்ஷி, சக்கரவாக்கமும் சாரச பட்சிகளினாலும் ஜுஷ்டாகா சேவிக்கப்பட்டதான இவைகளுடன் கூடினதான வாப்பியகா தடாகங்கள் எங்கு இருந்தனவோ அப்பேற்பட்ட மாளிகையில் ஞவசத் வசித்தான் அப்படின்னு அதோட அதாவது ஹம்ச காரண்டவங்கிறது 2 டைப் ஆஃப் அன்னமாக இருக்கலாமோ இல்லையோ. ராஜஹம்சன்னு ஒன்று இருக்குது, இது மெனி வெரைட்டிஸ். நம்ம இப்போ மிருகன்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கிருஷ்ண மிருகம்னு இருக்குது, பலவிதமான மான்களினுடைய வெரைட்டிஸ், கஸ்தூரி மான் இருக்குது இல்லையா,
அந்த மாதிரி பல வெரைட்டிஸ் ஆஃப் மான். அதே போல் இங்கேயும் பல வெரைட்டிஸ் ஆஃப் அன்னபக்ஷி. ஸோ ஹம்ச காரண்ட் புரியல. இல்ல முன்னாடி கூட காரண்டன்ற வார்த்தை நம்ம பார்த்துருக்கோம்னு சொன்னேன். ஆமாம் அந்த இதில் வந்திருக்கோம். நம்ம காஷ்யப பிரஜாபதியினுடைய அந்த மாளிகை ஃப்ளோட்டிங் பேலஸ் அதில் வந்திருக்கோம். ஹம்ச காரண்ட இதுலேயும் வந்ததுன்னு நினைக்கிறேன். கைலாச வர்ணனையிலையும் வந்தது. ஹம்ச காரண்டவ குலைஹி அன்னபக்ஷி. காரண்டவங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் அன்னபக்ஷி. அவைகளினால் ஜுஷ்டாக கூடினதான அந்த தடாகங்கள். உத்தானபாதோ ராஜர்ஷிஹி பிரபாவம் தனயஸ்ய தம் ஸ்ருத்வா திருஷ்ட்வா அத்புததமம் பிரபேதே விஸ்மயம் பரம். அந்த குழந்தையனுடைய ஒரு மகாத்மியம் கதை கேட்பானோ இல்லையோ, என்ன பண்ண ஏது பண்ண எங்கே போன வந்த அதெல்லாத்தையும் அந்த குழந்தையும் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாத்தையும் கேட்டாராம் ராஜர்ஷிஹி. ராஜரிஷியான உத்தானபாதர் தனயஸ்ய பிள்ளையனுடைய தம் பிரபாவம் அந்த பிரபாவத்தை பற்றி கேட்டுவிட்டு ஸ்ருத்வா அத்புததமம் திருஷ்ட்வாச்ச இது இந்த அத்புதத்தமமான ஒரு விஷயத்தை பார்த்து விட்டு, ஏன்னா இது அத்புதத்தமம்ங்கிறச்சு இது மோஸ்ட் சர்ப்ரைசிங் திங்காக இருந்தது. அந்த குழந்தை 6 மாதத்தில் இப்படி தன்னோட சாப்பாட்டை குறுக்கி ஒரு தபஸை வளர்த்தி பகவானை நேரடியாக பார்த்து எல்லாமே பண்ண முடிஞ்சதே அப்படிங்கிற அந்த அத்புதத்தையும் பார்த்தார்னா அந்த குழந்தை சொல்கிறச்சு. சில பேர்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறச்சு அவள் வந்து உண்மையாக சொல்கிறாளா இல்லை அது வந்து எக்ஸாஜரேஷனா. ஈவன் இஃப் இட் இஸ் எக்ஸாஜரேஷன் தே ஆர் சீயிங் இட் இன் தேர் ஐஸ் இல்லையா, மனக்கண்ணில் பார்க்குறாளாங்கிறது நமக்கு வந்து வெளியில் தெரியுமோ இல்லையோ, அதை அவர் பார்த்தாருங்கிறான். சொல்கிறதை கேட்டு மேலும் அந்த குழந்தையை பார்த்து அத்புததமம் திருஷ்டுவா அதை அத்புதமாக பார்த்து பரம் விஸ்மயம் பிரபேதே ஒரு பெரிய ஆச்சரியத்தை அடைந்தார். யாரு? உத்தானபாதர். உத்தானபாதோ ராஜர்ஷிஹி பிரபாவம் தனயஸ்யதம் ஸ்ருத்வா திருஷ்ட்வா அத்புததமம் பிரபேதே விஸ்மயம் பரம் வீக்ஷ்ய ஊಢவயசம் தம் ச பிரகிருதீனாம் ச சம்மதம் அனுரக்த பிரஜம் ராஜா த்ருவம் சக்ரே புவஃப் பதிம். ராஜா அந்த குழந்தைய பார்க்குறார். ஊಢவயசம் வீக்ஷ்ய, ஊಢவயசம்னா பிராப்த யௌவனம், யௌவனம் அடைந்தவனான அந்த துருவனை பார்த்துவிட்டு வீக்ஷ்ய பிரகிருதீனாம் ச சம்மதம் த்ருவம், சம்மதம் வீக்ஷ்ய. பிரகிருத்தின பிரஜைகள் மாத்திரமில்லை, பிரகிருத்தின அமாத்தியர்களும் அங்கே கூட. ஸோ பிரகிருத்திங்கிறச்ச இந்த இடத்துல இப்போ மந்திரிகளை எடுத்துக்கணும். பிரகிருத்தின பிரஜைன்னு ஒரு அர்த்தமும் சில இடங்கள்ல உண்டு. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது ஏன்னா அனுரக்த பிரஜம்னு சொன்னதுனால அங்கே பிரகிருத்திங்கிறத அமாத்தியர்கள் அண்ட் பிரஜைகளினுடைய தலைவர்களை எடுத்துக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் ஓட்டிங் கேப்பபிலிட்டி உண்டோ அவளை எடுத்துக்கிறோம். அவளுடைய சம்மதியை கேட்டுக்கிறார். அவர்களுக்கும் அவர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டவனான துருவனை பார்த்து அனுரக்த பிரஜம். அது மாத்திரம் இல்லை, பிரஜைகளிடத்தில் பிரஜைகள் இவனிடத்தில் அனுரக்தாக பிரஜாக யஸ்மின்னு எடுத்துக்கலாம். எவனிடத்தில் பிரஜைகள் ஆசையுடன் கூடினவர்களாக இருக்கிறார்களோ மக்களின் அன்பை பெற்றவன், அதுதான் அனுரக்த பிரஜம். துருவனை புவஹா பதிம் சக்கரே ராஜா, இந்த பூமிக்கு இவன் தான் சரியான அரசன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவனை இந்த பூமிக்கு அரசனாக ஆக்கினார் ராஜா. ஸோ 3 1 அந்த கரெக்டு வயசு வேணும். அமாத்தியர்களும் எல்லா அரசர்கள் பிரகிருதிங்கிறச்சு இது மந்திரிகள், அதுக்கப்புறம் தலைவர்கள், இவர்களுடைய சம்மதி வேணும். மேலும் பிரஜைகளுக்கு அவனை பிடிச்சிருக்கணும். இது எல்லாமே ராமன்ட்ட இருந்தது. ஆனால் கைகேயி மாத்திரம் அங்கே உள்ள நுழைஞ்சு நன்மை உலகத்துக்கு நன்மை செய்யணுங்கிறதுனால கெட்ட பேர் வாங்கிட்டு ராவணனை போய் நீ கொண்டுட்டு வான்னா. அப்படிதான் வந்து தேசிகர் பார்ப்பார். அதை தன் பேரை கெடுத்துண்டு ஒருத்தி வந்து உலகத்து நன்மைக்காக தன் பேரை கெடுத்துட்டான்னா அது கைகேயி தான் பேர். வீக்ஷ்ய ஊಢ வயசம், வயசு வந்த யௌவனத்தில் வந்தவனும் பிரகிருதிகளினுடைய ஒரு அனுமதியை பெற்றவனும் அனுரக்த பிரஜம் பிரஜைகள் ரொம்ப மக்களின் அன்பை பெற்றவனுமாக இருப்பவனை பார்த்துவிட்டு துருவனை பூமியின் அரசனாக ஆக்கினார் ராஜா. ஆத்மானம் ச பிரவயசம் ஆகலைய விஷாம்பதி வனம் விரக்தா பிராதிஷ்டது விமிருஷன் ஆத்மனஹா கதி. ஆத்மனஹா கதிம் விமிருஷன்னு பிராதிஷ்டது. ஸோ ஆத்மானம் பிரவயசம் ஆகலைய, தன்னை மிகவும் வயதானவனாக நினைத்து ஆகலைய
பிரவயசம் ரொம்ப வயசாயிடுத்துன்னு தன்னை பற்றி நினச்சிண்டு, அதாவது விருத்தம்ங்கிறார். பிரவயசம்ங்கிறது தன்னை வயோதிகனாக நினைத்து கொண்டு விஷாம்பதிஹி அந்த அரசன் விட்டுங்கிறச்சே இங்கே பூமின்னு எடுத்துக்கிறோம். ஸோ விஷாம்பதினா பிரஜைகளினுடைய பதியாக இருக்கும் அந்த அரசன் உத்தானபாதர் விரக்த சன்னு வைராக்கியத்துடன் கூட ஆத்மனஹா கதிம் விமர்சன்னு இந்த ஆத்மாவனுடைய போக்கை பற்றி அனலைஸ் பண்ணி நித்தியானித்திய விவேகம் செய்து கொண்டு வனம் பிராதிஷ்டது காட்டை நோக்கி கிளம்பினார். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஸ்திதாயாம் சதுர்த்தஸ்கந்தே த்ருவ ராஜ்யாபிஷேக வர்ணனம் நாம நவமோத்தியாயங்கிற இந்த 9வது அத்தியாயம் இதோட முடியறது. அடுத்த கிளாஸில் 10வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருவோம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ. ஓகே, நமஸ்காரம். பார்ப்போம்.